ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ சௌந்தரிய லஹரியில் 20வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லஹரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் விஷபயம் அகலும், திருஷ்டி தோஷமும் நீங்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கிரந்தீமங்கேப்யஹ கிரணநிகுரும்பாமிருதரசம் ஹ்ருதித்வா மாதத்தே ஹிமகரशिलामूर्तिमिवयः சசர்பானாம் தர்ப்பம் शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्टान् दृष्ट्या सुकयति சுதாதாரசிரயாம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் கருட பிரயோகம் கூறப்பட்டுள்ளது. 6 மாதங்கள் தீவிரமாக தியானம் செய்பவர்கள் கடுமையான விஷங்களையும் ஜுவரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களையும் கருடனுக்கு இணையாக தனது பார்வையினாலேயே சுகமடைய செய்வர். இதற்காக உபாசகன் தியானம் செய்கையில் அம்பிகையின் தேகம் மிக்க ஒளியோடு கூடி விளங்குகின்றன. அதிலிருந்து ஏற்படும் கிரணங்களின் கூட்டத்திலிருந்து பெருக்கெடுக்கும் அமுத ரசத்தினால் உபாசகனின் உடல் முழுவதும் குளிர்விக்கின்றாள் அன்னை. குளிர்ந்த சந்திரகாந்த மணியினால் செய்யப்பட்ட பதுமை போன்ற இவ் அன்னையை தியானிப்பவன் தனது பார்வை மாத்திரத்தினாலேயே எல்லா விதமான விஷங்களையும் போக்கி மக்களுக்கு ஏற்படும் கடுமையான ஜுவரம் முதலியவைகளை நீக்கி அவர்களுக்கு சுகத்தை அளிக்கின்றான். இந்த ஸ்லோகத்தை அம்பிகையின் தியானத்துடன் குறைந்தபட்சம் 16 முறையாவது கூறியபடி விபூதியினாலோ தண்ணீரினிலோ மந்திரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க உடனடியாக அவர்களின் துன்பம் நீங்குவது கண்கூடாக தெரியும். அம்பிகையின் சிந்தாமணி கிரகத்தை சுற்றியுள்ள அமுத வாவியில் மணிமயமான படகில் அமர்ந்து தாரா எனப்படும் அமிர்தேஸ்வரி தன் பக்தர்களை கரை சேர்க்கிறாள். தேவரும் அசுரரும் அமுதம் கடைந்த போது உண்டான ஆலகால விஷத்தின் வீச்சிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள விஷ்ணு இந்த அமிர்தேஸ்வரியை தியானித்ததாக கூறப்பட்டுள்ளது. விஷம் நீங்குவதற்கும் பாம்பு முதலிய விஷ ஜந்துக்கள் வசியமாவதற்கும் திருஷ்டி தோஷம் விலகுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பாலும் பாயாசமும் படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.